Hello students, இன்னைக்கு coordination compoundல இருந்து ஒரு question பார்ப்போம். When a coordination compound COCl3.6NH3 is mixed with AgNO3, 3 moles of AgCl are precipitated per mole of the compound. Write A. Structural formula of the complex, B. IUPAC name of the complex. So நம்ம இங்க அவங்க கொடுத்திருக்கிறதுல இருந்து எழுதுவோம். So நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது COCl3 6NH3 கொடுத்திருக்காங்க. இப்போ இதை நம்ம AgNO3 கூட மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு 3 moles of AgCl கிடைக்குது. அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த Cl வந்து கவுண்டர் அயானா இருக்குது. சரியா? ஸோ கவுண்டர் அயானா கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில இருக்கணும். அப்போ Cl3 இங்க இருந்தாதான் இது AgNO3 கூட ரியாக்ட் பண்ணும்போது 3 AgCl நம்மளுக்கு பிரெசிபிடேட் ஆகும். அப்போ மீதம் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை ஸ்பியருக்குள்ள போடும். பேலன்ஸ் என்ன இருக்கு? CO இருக்கு, அதுக்கப்புறம் NH3 6 இருக்கு. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு ஃபார்முலா CONH3 6Cl3. ஸோ ஏக்கான ஆன்சர் இதுதான். அடுத்தது பார்த்தோன்னா IUPAC நேம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு IUPAC நேம் எழுத சொல்றாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லிகாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 6 லிகாண்ட் இருக்கு. ஸோ ஹெக்ஸா, இது வந்து அமின். ஸோ AMMINE அமின். இது கோபால்ட். இப்போ இந்த இடத்துல சார்ஜ் மைனஸ் வருதுன்னா இந்த கோபால்ட் கூட ATE போடணும், இல்லைன்னா கோபால்ட் போட்டு அதனுடைய சார்ஜ் போட்டுருவோம். இப்போ இங்கே வந்து சார்ஜ் கண்டுபிடிப்போம், ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோன்றதை கண்டுபிடிப்போம். கோபால்ட் தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ப்ளஸ் 6 இன்டூ NH3க்கு வேல்யூ 0 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது வந்து பிரியும் பொழுது எப்படி பிரிஞ்சிருக்கும்? 3Cl மைனஸ்ன்னு பிரிஞ்சிருக்கும். அப்போ இங்கே டோட்டல் சார்ஜ் எவ்வளோ வருது? 3 மைனஸ். அப்போ இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ்க்கு சார்ஜ் எவ்வளோ வரும்? 3 பிளஸ் வரும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 3. அப்போ இந்த இடத்துல கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோ? ப்ளஸ் 3. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ போடணும்? 3 போட்டு கவுண்டர் அயான் இஸ் குளோரைட். ஸோ அப்போ ஹெக்ஸா அமின் கோபால்ட் 3 குளோரைட். இது பிக்கான ஆன்சர். தேங்க்யூ.